Hello everyone, welcome back to my channel with your vlogs. இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேன்னா ரொம்ப ஹைப்டாக இருக்க இந்த hyaluronic acid serum பற்றி தான். hyaluronic acid serumன்றது நம்ம எல்லோரோட ஸ்கின்லையுமே நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான். பட் நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த hyaluronic acid லெவல் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த hyaluronic acid serum 20 வயசுலேருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது. இந்த hyaluronic acidன்றது எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். ஸோ கம்மி பர்சன்டேஜில் எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நல்ல நமக்கு ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சீரம் டைப்பில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து நிறைய சீரம் இருக்குது. இந்த hyaluronic acid நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. பட் நான் வந்து loreal Paris hyaluronic acid serum வாங்கியிருக்கேன். இதில் வந்து 1.5% hyaluronic யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2% யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன்றதுனால 1.5% கம்மியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த loreal Paris hyaluronic acid serum வாங்கினேன். இந்த loreal Paris hyaluronic acid serum எதெல்லாம் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே நல்லா செட் ஆகும். இதோட பேக்கேஜே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டியாக, க்யூட்டாக, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து 1.5% ஹையலுரான் ப்ளஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த hyaluronic acid serum என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், நல்லா சாஃப்டாகும், பார்க்குறதுக்கு வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக ப்ளம்பியாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் பர்பஸ். இது வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டனாக பண்ணாது, நல்லா ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை. இது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டார்க் ஸ்பாட்ஸு இல்லை பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணல. ஆனால் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணுது. இது நான் எதுக்காக வாங்கினேன்னா வின்டர் சீசனில் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். எவ்வளோ தான் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாகவே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னும் நல்ல ஹைட்ரேஷன் தேவைப்படுறதுனால இந்த hyaluronic acid serum நான் வாங்கி யூஸ் பண்ணேன். வின்டர் சீசனில் இது நான் ஃபேஸில் அப்ளை பண்ணப்போ என் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு, ப்ளம்பியாக இருந்துச்சு, நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு. ஆனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரையாக தான் ஆச்சு. வின்டர் சீசனில் எனக்கு இந்த பர்சன்டேஜ் பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இப்போது சம்மர் சீசனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து சூப்பராக செட் ஆகுது இப்போது. ஸோ பேசிக்காகவே வந்து சம்மர் சீசனில் எல்லாரோட ஸ்கின்மே கொஞ்சம் ஆயிலி ஆக தானே செய்யும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை நான் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்கின் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ப்ளம்பியாக சூப்பராக இருக்குது. ஸோ சம்மரில் இந்த பர்சன்டேஜ் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. வின்டரில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ் நான் வாங்கி ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வின்டரில் நான் அதை வாங்கி ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த hyaluronic acid serum எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பேட் ட்ரை பண்ணாதீங்க. லைட்டாக டவலில் தொடச்சிக்கோங்க. ஆனால் ஸ்கின் வந்து நல்லா வெட்டாக தான் இருக்கணும். அந்த வெட்டாக இருக்க ஸ்கின்லேயே ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவே போதும் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 4 ட்ராப்ஸை ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த சீரம் வந்து ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் மாய்ஸ்சரைசர் மறந்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணோன்னா உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ட்ரை ஆக்கிடும். ஸோ மாய்ஸ்சரைசர் போட மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த சீரம் வந்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணதுமே நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் ஆயிரும். ஏதோ ஒன்று அப்ளை பண்ண மாதிரிலாம் ஃபேஸில் இருக்காது, க்ரீஸியாக இருக்காது, ஸ்கின் வந்து டல்லாகவே ஆகாது. இதோட கன்சிஸ்டன்சியே அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ குயிக்காக நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். இந்த சீரம் நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இந்த சீரம் நான் வந்து நைட்டில் தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணேன். மார்னிங்கில் வந்து எனக்கு டைம் இருக்காது சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு. ஸோ எதுவுமே நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன் மார்னிங்கில். நைட்டில் மட்டும் தான் இந்த சீரம் நான் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவேன்.
ஒருவேளை நான் வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்னா நான் மார்னிங்லேயும் நான் அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போடுவேன், சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன். ஏன்னா என் ஸ்கின் டைப்புக்கு வந்து நிறையா லேயர் பண்ண ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு டல்லாக க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறையலாம் லேயர் பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் இந்த ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் நான் போடுவேன். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது செட் ஆகுதோ நம்ம அதுதான் போடணும். ரூல்ஸ்லாம் கிடையாது, வந்து சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு செட் ஆகலைன்னா அதை விட்டுறணும், அவ்வளோதான். பட் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுங்க. போடாமல் வெளியில் போயிடாதீங்க. அப்படி இல்லை சன்ஸ்க்ரீன் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹைலூரோனிக் ஆசிட் சீரமே மார்னிங்கில் யூஸ் பண்ணாதீங்க, நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மார்னிங் எழுந்திரிக்கும் போதே நல்லா மாய்ஸ்சராக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒர்த்து த ஹைப்பா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒர்த்து த ஹைப் தான் நான் சொல்வேன். சூப்பராக செட் ஆகுது சம்மரில் எனக்கு. நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுது, மாய்ஸ்சராக இருக்குது, பார்க்குறதுக்கே ஹெல்த்தியாக ப்ளம்பியாக சூப்பராக இருக்குது. வின்டரில் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக இந்த ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து லோரியல் பாரிஸ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து அன்ஹெல்தியாக இருக்க மாதிரி இருக்குது, மாய்ஸ்சரே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ இந்த சீரம் என்னோடய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு, பார்க்குறதுக்கு ப்ளம்பியாக ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண என்னோடய டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை அந்த பிக்மெண்டேஷனோ அதெல்லாம் எனக்கு போகவே இல்லை. எல்லாமே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. பட் நல்லா ஹைட்ரேட் பண்ணுச்சு, அது மட்டும் சூப்பராக பண்ணுச்சு, நல்லா ஹைட்ரேட் பண்ணுச்சு. அண்டு ஸ்கின்னை வந்து லைட்டனோ ப்ரைட்டனோ அப்படிலாம் பண்ணாது, பார்க்குறதுக்கான க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இதான் என்னோடய ஹானஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.